அன்பான மாணவர்களே, இன்று நாம் 12ஆம் வகுப்பில் பாடம் 10 உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள் என்ற தலைப்பில் நாம் இன்டர்ஃபெரானை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்டர்ஃபெரான்கள் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது, பாலூட்டிகளின் செல்கள் வைரஸ்களால் பாதிக்கப்படும் போது அச்செல்களால் உற்பத்தி செய்யப்படும் சிற்றின குறிப்பிடுந்தன்மையுடைய புரதத்தாலான வைரஸ் எதிர்ப்பு பொருளை இன்டர்ஃபெரான்கள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இன்டர்ஃபெரான்கள் பாலூட்டிகளினுடைய செல்கள் வைரஸினால் பாதிக்கப்படும் போது அந்த செல்கள் உற்பத்தி செய்யப்படும் சிற்றின குறிப்பிடும் தன்மையுடைய புரதத்தாலான வைரஸ் எதிர்ப்பு பொருளே இன்டர்ஃபெரான் எனப்படும். இந்த இன்டர்ஃபெரான்களை 1957 அலிக் ஐசக்ஸ் மற்றும் ஜீன் லிண்ட்மேன் என்பவர்களால் முதலில் இது கண்டுபிடிக்கப்பட்டது. 2 பேர், அலிக் ஐசக்ஸ் மற்றும் ஜீன் லிண்ட்மேன் 1957 இன்டர்ஃபெரானை கண்டுபிடிச்சாங்க. அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் இன்டர்ஃபெரானின் அமைப்பின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா என்ற 3 வகை. இவை செல்லில் உள்ள டிஎன்ஏவை தூண்டி வைரஸ் எதிர்ப்பு நுரையீரலை சுரக்கச் செய்து அதன் மூலம் வைரஸ்களின் பெருக்கத்தை தடுத்து உடல் செல்களை பாதுகாக்கிறது. இது இரத்த முறைதலில் பங்கு வருகின்ற காரணி 3 போன்றே காரணி 3 ரோமன் லெட்டர் 8 போன்றே இன்டர்ஃபெரான்களை இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கலாம் அல்லது இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்க முடியும். ஆனால் இதற்கு மிக அதிக அளவில் இரத்தம் தேவைப்படுவதால் இது நடைமுறை சாத்தியமில்லை. இச்சிக்கலை தவிர்ப்பதற்காக இன்டர்ஃபெரான்களை மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்குவது உகந்ததாகும். மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்குவதுங்கிறது இது உகந்ததான ஒன்று. அப்போ இன்டர்ஃபெரான்களை இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கலாம். மறுசேர்க்கை இன்டர்ஃபெரான்கள் உற்பத்திக்கு ஏகோலையை விட, எஸ்செர்ஷியா கோலை என்னும் பாக்டீரியாவை விட சாக்கரோமைசஸ் செர்விசியே என்னும் ஈஸ்ட்டு பொருத்தமானது. ஏன் ஈகோலையை விட இந்த சாக்கரோமைசஸ் செர்விசியை பொருத்தமானதுன்னு சொல்கிறாங்கன்னா, புரதங்களை சர்க்கரையேற்றம் அடைய வைக்க தேவையான இயங்குதளம் எஸ்செர்ஷியா கோலையில் இல்லை. புரதங்களை சர்க்கரையேற்றம் அடைய வைக்க தேவையான இயங்குதளம் ஈகோலை பாக்டீரியாவில் இல்லை. அதனால தான் நம்ம சாக்கரோமைசஸ் செர்விசியாவை நம்ம இந்த மறுசேர்க்கை இன்டர்ஃபெரான் உற்பத்திக்கு பொருத்தமான ஒரு ஊடகமாக தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்து இந்த மறுசேர்க்கை இன்டர்ஃபெரான்கள் இருக்கு பாருங்கள். இவை பல்வேறு நோய்களை குணப்படுத்துவதற்கு அதற்கான சிகிச்சையில் பயன்படுத்தப்படுது. அதில் என்னென்ன நோய்கள் என்று எடுத்துக்கொண்டால், ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது புற்றுநோய், எய்ட்ஸு, தண்டுவட மரப்பு நோய், கல்லீரல் அலர்ஜி, அக்கிப்புடை போன்ற பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சையில் இந்த இன்டர்ஃபெரான்கள் பெரிதும் பயன்படுகின்றன. இவ்விதம் பல சிகிச்சை பயன்பாடுகளை இவை மேற்கொண்டிருந்தாலும் அவற்றின் அதீதமான உற்பத்தி செலவு, இதை உற்பத்தி செய்வதற்கு செலவு அதிகம் பிடிப்பதின் காரணமாக சாதாரண மனிதனுக்கும் இது எட்டாக்கனியாகவே இந்த இன்டர்ஃபெரான் விளங்குகின்றது. அப்போ வசதி படைத்தவர்கள் மட்டுமே இந்த இன்டர்ஃபெரான்களை உற்பத்தி செய்து ஒரு குறிப்பிட்ட நோய்க்காக பயன்படுத்த முடியுமே தவிர அனைவரும் சாதாரண மக்கள் இதை பயன்படுத்துவது கடினமான ஒன்றே. இப்போ நம்ம இதுவரை பார்த்தது இன்டர்ஃபெரான்கள். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது மறுசேர்க்கை தடுப்பூசிகள் அல்லது தடுப்பு மருந்துகள் சொல்கிறோம். ரீகாம்பினன்ட் வேக்சின் தடுப்பூசி. புதிய தலைமுறை தடுப்பூசிகளை உருவாக்க டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் பயன்படுகிறது. இம்முறையின் மூலம் பாரம்பரிய தடுப்பூசி உற்பத்தி முறையிலிருந்த வரம்புகளை நாம் கடக்க இயலும். இந்த முறையின் மூலமாக பாரம்பரியமாக
உற்பத்தி செய்யப்பட்ட அந்த தடுப்பூசி முறைகளில் இருந்த ஒரு சில வரம்புகளை நாம் கடக்க இயலும். வழக்கமான நடைமுறைகளில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசிகளுடன் ஒப்பிடும்போது மறுசேர்க்கை தடுப்பூசிகள் சீரான தரத்துடன் குறைவான பக்க விளைவுகளை கொண்டுள்ளன. இப்போ மறுசேர்க்கை தடுப்பூசிகளின் பல்வேறு வகைகள் என்று எடுத்துக்கொண்டால், ஒன்று துணை அலகு தடுப்பூசிகள், இதை சப்யூனிட் வேக்சின் சொல்கிறோம். ரெண்டாவது வகை வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசிகள், வலு குறைக்கப்பட்ட அட்டனுவேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின் சொல்கிறோம். அடுத்து டிஎன்ஏ வேக்சின், டிஎன்ஏ தடுப்பூசி என்ற 3 வகையான மறுசேர்க்கை தடுப்பூசிகள் நடைமுறையில் உள்ளன. முதலாவதாக துணை அலகு தடுப்பூசிகள். இந்த துணை அலகு தடுப்பூசிகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்று எடுத்துக்கொண்டால், நோயுண்டாக்கும் உயிரியை முழு உயிரியாக பயன்படுத்தாமல், நோயுண்டாக்கும் உயிரிங்கிறது பாக்டீரியா, வைரஸ் போன்ற உயிரிகள், இவற்றை முழு உயிரியாக பயன்படுத்தாமல் அவ்வுயிரியின் பகுதிகளை மட்டும் பயன்படுத்தி தயாரிக்கப்படும் தடுப்பூசிகளே துணை அலகு தடுப்பூசிகள். அப்போ இங்கே நோயுண்டாக்க உயிரியை முழுவதுமாக பயன்படுத்துறதில்ல, அதில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி அவ்வுயிரியின் பகுதிகளை மட்டும் பயன்படுத்தி தயாரிக்கப்படும் தடுப்பூசிகளுக்கு துணை அலகு தடுப்பூசிகள் என்று அழைக்கின்றோம். புதிய வகை துணை அலகு தடுப்பூசிகள் தயாரிக்க டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் ஏற்றதாகும். இம்முறையில் நோயுண்டாக்கும் உயிரி, அதாவது வைரஸ், பாக்டீரியா இவைகளில் உள்ள புரதங்கள், பெப்டைடுகள் மற்றும் அவற்றின் டிஎன்ஏக்கள் ஆகிய கூறுகள் இந்த மாதிரி தடுப்பூசி தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இது தயாரிப்பில் தூய்மை, நிலைப்புத்தன்மை மற்றும் பாதுகாப்பான பயன்பாடு ஆகியவை இவ்வகை தடுப்பூசிகளின் நன்மையாகும். இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசி. அதற்கு முன்பு மரபு பொறியியலை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மரபு பொறியியல் என்னும் அறிவியல் புலத்தை பயன்படுத்தி மூலக்கூறு மருந்தாக்கம் என்னும் முறையின் மூலம் வாய்வழி தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. வாய்வழி தடுப்பு மருந்து அல்லது தடுப்பூசிகள், ஓரல் வேக்சின் சொல்லக்கூடியது. இது ஏற்கனவே போலியோ இந்த மாதிரி நோய்களுக்கு, இளமில்லவாதம் சொல்லுக்கு போலியோ நோய்களுக்கு தடுப்பூசிகளில் ஒன்று இன்ஆக்டிவேட்டட்னு சொல்லக்கூடிய, அதாவது வலுவிழக்கப்பட்ட தடுப்பூசிகளும், அதே மாதிரி வாய்வழி சொட்டு மருந்து, வாய்வழியாக தடுப்பு மருந்துகள் போடுறது சொட்டு மருந்து தான் போட்டாங்க. அதே மாதிரி வாய்வழி தடுப்பு மருந்துகளும் இந்த மூலக்கூறு மருந்தாக்கத்தின் மூலமாக தயாரிக்கப்படுகிறது. இதில் மரபு பொறியியலை அடிப்படையாக வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட மரபணுக்கள், அதாவது எத்தகைய நோயை குணப்படுத்தக்கூடிய மரபணுக்களோ அத்தகைய மரபணுக்களை தேர்ந்தெடுத்து தாவரங்களுக்குள் புகுத்தப்பட்டு மரபியல்பு மாற்றப்படுவதால் அம்மரபணுக்களுக்குரிய புரதம் உற்பத்தி ஆகிறது. அம்மரபணுக்களுக்குரிய புரதமானது அந்த தாவரம் சொல்லக்கூடிய அந்த விருந்தோம்பியில் உற்பத்தி ஆகிறது. உண்ணத்தகுந்த தடுப்பு மருந்துகள் கோழை படலத்தை இலக்காக கொண்டவை. நம்ம வாய்வழியே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தடுப்பு மருந்துகள் இருக்குது பாருங்கள், அது உணவு பாதையில் காணப்படக்கூடிய கோழை படலத்தை சார்ந்துள்ளது. இவை உடல் பகுதி மற்றும் கோழை படலம் சார்ந்த தடையாப்பு வினைகளை தூண்டுகின்றன. தற்பொழுது மனித மற்றும் விலங்கு நோய்களான மணல்வாரி, அம்மை, காலரா, கால் மற்றும் கால்வாய் நோய்னு சொல்லக்கூடிய அந்த நோய், இது கால்நடையில் வரக்கூடியது. கல்லீரல் அலர்ஜி, மனிதனில் ஏற்படக்கூடிய கல்லீரல் அலர்ஜி, ஹெப்பாட்டிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஜாண்டிஸ் சொல்கிறோம்ல, மஞ்சக்காமலை, இது போன்றவற்றிற்கான உண்ணத்தகுந்த தடுப்பு மருந்துகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. அப்போ மரபு பொறியியல் என்னும் அறிவியல் புலத்தை பயன்படுத்தி மூலக்கூறு மருந்தாக்கம் என்னும் முறையின் மூலமாக வாய்வழி தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. இப்போ தடுப்பூசியை நம்ம உடலில் போடாமல் ஓரளவு வாய்வழி எடுத்துக்கிறதுனால அது உணவு பாதையில் மட்டும்தான் ஆக்ட் பண்ணணும். உணவு பாதையில் நம்ம உடலில் எந்த பகுதி நோய்த்தடை காப்போ உருவாக்க அப்படின்னுட்டா அந்த கோழை படலம் சார்ந்த நிணநீரிய திசுக்கள் உணவு பாதையில் இருக்குது, அதுமாதிரி சுவாச பாதையில் இருக்குது, சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் காணப்படுது. சரி, இப்போ அடுத்து அந்த மறுசேர்க்கை தடுப்பூசியில் 2வது வகையை நம்ம பார்க்குறோம்.
அது வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசிகள். வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசிகள். அந்த வகையில் பார்க்க போகும்போது மரபியல்பு மாற்றப்பட்ட நோயுண்டாக்கி உயிரிகளில், மரபியல்பு மாற்றப்பட்ட நோயுண்டாக்கி உயிரிகளில், அதாவது பாக்டீரியா, வைரஸ் ஆகியவை தான் அந்த நோயுண்டாக்கி. அவற்றின் நோயுண்டாக்கும் தன்மை நீக்கப்பட்டு, அந்த நோயுண்டாக்கின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் இருக்குல்ல, அவற்றினுடைய நோயுண்டாக்கும் தன்மை நீக்கப்பட்டு தடுப்பூசிகளாக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இங்கே முழு உயிரியுமே பயன்படுத்தப்படுகிறது. இதில் அந்த நோயுண்டாக்கியினுடைய உடலிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் பயன்படுத்தப்படலை, முழு உயிரியுமே பயன்படுத்தப்படுது. அவற்றின் நோயுண்டாக்கும் தன்மை என்ன செய்யுது, நீக்கப்பட்டு தடுப்பூசிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ பாக்டீரியா அல்லது வைரஸ்களை மரபு பொறியியல் மாற்றம் மூலம், அதாவது மரபு பொறியியலின் மூலம் மரபியல்பு மாற்றம் செய்து, அப்போ மரபு பொறியியலின் மூலமாக மாற்றம் செய்து உயிருள்ள தடுப்பூசிகளாக பயன்படுத்தலாம். இத்தகைய தடுப்பூசிகள் வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசிகள் எனப்படும். அப்போ ஏற்கனவே சொன்ன அந்த தடுப்பூசிக்கும், அதாவது எப்படின்னு கேட்டால் துணை அலகு தடுப்பூசிக்கும் இதுக்குள்ள வித்தியாசம், முழு உயிரி அதில் பயன்படுத்தப்படாமல் அதனுடைய பகுதி, அவ்வுயிரியினுடைய பகுதியில் மட்டும் பயன்படுத்தலாம். அதில் குறிப்பாக புரதமாக இருக்கலாம், பெப்டைடாக இருக்கலாம், அவற்றின் டிஎன்ஏக்களை நம்ம பயன்படுத்தும். இது அப்படி இல்லை, முழு உயிரியுமே, நோயுண்டாக்கக்கூடிய உயிரியுமே அதனுடைய நோயுண்டாக்கும் தன்மை நீக்கப்பட்டு தடுப்பூசியில் பயன்படுத்தப்படுது. அடுத்து மூன்றாவது வகை டிஎன்ஏ தடுப்பூசி வகைகள். டிஎன்ஏ தடுப்பூசிகளை மரபியல் நோய் தடுப்பு முறையாக பயன்படுத்தும் ஒரு புதிய அணுகுமுறையை 1990 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. டிஎன்ஏ தடுப்பூசியை மரபியல் நோய் தடுப்பு முறையாக பயன்படுத்தும் ஒரு புதிய அணுகுமுறையை 1990 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. டிஎன்ஏ மூலக்கூறுகள் மூலம் உடலின் தடைகாப்பு வினைகள் தூண்டப்படுகின்றன. டிஎன்ஏ மூலக்கூறுகளின் மூலம் உடலின் தடைகாப்பு வினைகள் தூண்டப்படுகின்றன. இதற்கு முந்தைய தடுப்பூசிகளெல்லாம் நோயை உண்டாக்கக்கூடிய அந்த உயிரியல் இருக்குல்ல, அதையோ அதனுடைய உடலின் பகுதியிலேயோ உடலில் செலுத்தி நோய் தடைகாப்பு வினைகள் தூண்டப்பட்டது. இதில் அப்படி இல்லாமல் முழு டிஎன்ஏ மூலக்கூறுகள் மூலம் உடலின் தடைகாப்பு வினைகள் தூண்டப்படுகின்றன. எதிர்பொருள் தூண்டின்னு சொல்லக்கூடிய, அதாவது எதிர்பொருள் தூண்டி புரதம், அந்த எதிர்பொருள் தூண்டி புரதத்தை நம்ம ஆன்டிஜெனிக் புரோட்டீன் சொல்கிறோம். எதிர்பொருள் தூண்டி புரதத்திற்கு குறியீடு செய்யும் ஒரு மரபணுவை டிஎன்ஏ தடுப்பூசி கொண்டுள்ளது. அப்போ நம்ம உடலில் போகக்கூடிய, அதாவது ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிரின்னு வைங்களேன், நோய்க்கிருமி, அந்த நோய்க்கிருமிக்கான எதிர்பொருள் தூண்டி புரதத்திற்கு, அந்த எதிர்பொருள் தூண்டி புரதத்திற்கு குறியீடு செய்யும் ஒரு மரபணுவை இந்த டிஎன்ஏ தடுப்பூசி கொண்டுள்ளது. இந்த மரபணுவை பிளாஸ்மிடுக்குள் செலுத்தி, பிளாஸ்மிடுங்கிறது அதாவது பாக்டீரியா, அந்த ஈகோலை பாக்டீரியாவில் காணப்படக்கூடிய வட்ட வடிவமான டிஎன்ஏத்தை பிளாஸ்மின்னு சொல்கிறோம். இந்த மரபணுவை பிளாஸ்மிடுக்குள் செலுத்தி பின்னர் ஒரு இலக்கு விலங்கின் உடல் செல்களுக்குள் ஒன்றிணைய செய்யப்படுகிறது. இலக்கு விலங்கின் உடல் செல்லுக்குள்னா எந்த உயிரியின் உடலில் நோய் தடை காப்பை நம்ம உருவாக்க நினைக்கிறோமோ அந்த உயிரி, அந்த விலங்கைத்தான் நம்ம இலக்கு விலங்குன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மரபணுவை பிளாஸ்மிடுக்குள் செலுத்தி பின்னர் ஒரு இலக்கு விலங்கின் உடல் செல்களுக்குள் ஒன்றிணைய செய்யப்படுகிறது. உள்ளே சென்ற அந்த டிஎன்ஏ எதிர்பொருள் தூண்டி மூலக்கூறுகளை உருவாக்க செல்களுக்கு உத்தரவிடுகிறது. உள்ளே சென்ற அந்த டிஎன்ஏ இருக்க பிளாஸ்மிட் டிஎன்ஏ அதில் ஒருங்கிணைக்க செஞ்சோம். அப்போ அது ஆர்டிஎன்ஏயாக மாறிடும், ரீகாமினன்ட் டிஎன்ஏ அல்லது மறுசேர்க்கை டிஎன்ஏயாக மாறிடும். அந்த டிஎன்ஏ எதிர்பொருள் தூண்டி மூலக்கூறுகளை உருவாக்க செல்களுக்கு உத்தரவிடுகிறது. அவ்வாறு உருவாக்கப்பட்ட மூலக்கூறுகள் செல்களுக்கு வெளியே காணப்படுகின்றன. செல்களால் உருவாக்கப்பட்டு சுதந்திரமாக மிதந்து கொண்டிருக்கும் இந்த மூலக்கூற்றை காணும் நமது தடைகாப்பு மண்டலம் தனது வலுவான எதிர்ப்பை எதிர்ப்பொருள் உருவாக்கத்தின் மூலம் தெரிவித்து ஒரு
வலுவான எதிர்ப்பை எதிர்ப்பொருள் உருவாக்கத்தின் மூலம் தெரிவிக்கின்றது. சரியா? அப்போ இந்த வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசியில் பிளாஸ்மிட் டிஎன்ஏக்குள்ளே அந்த ஒரு குறிப்பிட்ட மரபணுவை செலுத்தி ரைட்டா, அது ஒரு இலக்கு விலங்கின் உடல் செல்லுக்குள் ஒருங்கிணைக்க செய்யப்படுகிறது. உள்ளே சென்ற அந்த டிஎன்ஏ எதிர்ப்பில் தூண்டிய மூலக்கூறுகளை உருவாக்க செல்லுகளுக்கு உத்தரவிடுகிறது. அவ்விதம் உருவாக்கப்பட்ட அந்த மூலக்கூறுகள் செல்லுகளுக்கு வெளியே காணப்படுகிறது. செல்களால் உருவாக்கப்பட்டு சுதந்திரமாக மெதந்து கொண்டிருக்கும் அந்த மூலக்கூறை காணும் ரைட்டா, சுதந்திரமாக இருக்கும் அந்த செல்லுகளுக்கு வெளியே அனுப்புகிறது. அதே மாதிரி சுதந்திரமாக மெதந்து கொண்டிருக்கும் இந்த மூலக்கூறை காணும் நமது தடையாப்பு மண்டலம் தனது வலுவான எதிர்ப்பை எதிர்ப்பொருள் உருவாக்கத்தின் மூலம் தெரிவிக்கிறது. அடுத்து, டிஎன்ஏ தடுப்பூசியால் நோயை உருவாக்க இயலாது. டிஎன்ஏ தடுப்பூசியால் நோயை உருவாக்க இயலாது. ஏனெனில் இது நோயுண்டாக்கும் மரபணுவின் ஒரு பகுதி நகல்களையே கொண்டுள்ளது. இது நோயுண்டாக்கும் மரபணுவின் ஒரு பகுதி நகல்களையே கொண்டுள்ளது. இவை வடிவமைக்கவும் மலிவாக உற்பத்தி செய்வதற்கும் இந்த டிஎன்ஏ தடுப்பூசிகள் எளிதானவை. அப்போ மறுசேர்க்கை அந்த டிஎன்ஏ தடுப்பூசிகள் உருவாவதற்கு இங்கே ஒரு பிளாஸ்மிட் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த பிளாஸ்மிடுக்குள் ஒரு குறிப்பிட்ட, அதாவது எதிர்ப்பொருள் தூண்டி புரதத்திற்கு குறியீடு செய்யும் ஒரு வகை மரபணுவானது அதுக்குள்ளே அனுப்பப்பட்டு அந்த பிளாஸ்மிடு ஒரு இலக்கு விலங்கின் உடல் செல்லுக்குள் ஒன்றிணைய செய்யப்பட்டு உள்ளே சென்ற அந்த டிஎன்ஏ எதிர்ப்பொருள் தூண்டி மூலக்கூறுகளை உருவாக்க செல்களுக்கு உத்தரவிடுகிறது. அவ்வாறு உருவான மூலக்கூறுகள் செல்களுக்கு வெளியே காணப்படுகின்றன. செல்களால் உருவாக்கப்பட்டு சுதந்திரமாக மிதந்து கொண்டிருக்கும் அந்த மூலக்கூறுகள் அந்த மூலக்கூறை காணும் நமது தடையாப்பு மண்டலம் தனது வலுவான எதிர்ப்பை எதிர்ப்பொருள் உருவாக்கத்தின் மூலம் தெரிவிக்கிறது. சரி, இப்போ இந்த தடுப்பூசிகளில் செயற்கையான தடுப்பூசி, அதாவது ஹெப்பாட்டிட்டிஸ் பி என்று சொல்லக்கூடிய மஞ்சக்காமாலைக்கு எதிராக உருவாக்கப்பட்ட தடுப்பூசி எப்போ உருவாக்கப்பட்டது என்பது சம்பந்தமாக கொடுத்துருக்குறாங்க. 1997 முதலில் உருவாக்கப்பட்ட செயற்கை தடுப்பூசி ஹெப்பாட்டிட்டிஸ் பி. இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி நோய்க்கு எதிரான மறுசேர்க்கை தடுப்பூசியாகும். அப்போ இந்த மறுசேர்க்கை தடுப்பூசியில் ஹெப்பாட்டிட்டிஸ் B1 இது செயற்கையாக உருவாக்கப்பட்டது. இதை எந்த வணிக பெயர்களில் விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா ரீகாம்பிவேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரிலும் என்ஜெரிக்ஸ் பி என்னும் வணிக பெயரில் விற்பனை ஆகிறது. அதாவது மறுசேர்க்கை தடுப்பூசி ஹெப்பாட்டிட்டிஸ் பிக்கு எதிரானது. அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் நாடுகளுக்கு அடுத்தபடியாக ஹெப்பாட்டிட்டிஸ் பி தடுப்பூசியை சொந்தமாக தயாரித்த 4வது நாடு இந்தியா. 1997 தான் இந்தியாவில் செயற்கை தடுப்பூசி. சரியா? இது மறுசேர்க்கை தடுப்பூசி எதுக்கு எதிரானதுன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பிக்கு எதிரானது. இது ரீகாம்பிவேக்ஸ் மற்றும் என்ஜெரிக்ஸ் பி என்னும் பெயர்களில் விற்பனையாகிறது. சரி, இப்போ நம்ம இந்த டிஎன்ஏ தடுப்பூசியை பற்றி சொல்ல போகும்போது நம்ம பலவித அந்த மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தை பற்றி பார்த்தோம். இவ்வாறு புதிய தொழில்நுட்ப முறைகள் தான் இந்த டிஎன்ஏ தடுப்பூசியில் இருக்கலாங்கள. டிஎன்ஏ தடுப்பூசியை மரபியல் நோய் தடுப்பு முறையாக பயன்படுத்தக்கூடிய அந்த புதிய அணுகுமுறை. இந்த புதிய தொழில்நுட்ப முறைகளின் மூலம் உருவாக்கப்படும் தடுப்பூசிகள் உறுதியான பல நன்மைகளை கொண்டுள்ளன. ஆக்சுவலாக நம்ம துணை அலகு தடுப்பூசின்னு சொன்னோம். அடுத்து வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசின்னு சொன்னோம்.
அடுத்து வந்து டிஎன்ஏ தடுப்பூசின்னு சொன்னோம். இந்த தடுப்பூசிகள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத படத்துலையும் காமிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அடுத்து நாம் பார்ப்போம். இப்போ இலக்கு புரத உற்பத்தி, நீண்டு நிலைக்கும் நோய்த்தடை காப்பு மற்றும் குறிப்பிட்ட நோய் உண்டாக்கிகளுக்கு எதிரான தடைகாப்பு வினைகளை, தடைகாப்பு வினைகளை குறைந்த நச்சு விளைவுகளுடன் விரைவாக தூண்டுதல் போன்ற பல்வேறு நன்மைகளை இவை உருவாக்குவதினால் இந்த புதிய தொழில்நுட்ப முறையில் உருவாக்கப்படும் இந்த தடுப்பூசிகள் வந்து பல வகையில் நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ வழக்கமான நடைமுறையில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய தடுப்பூசிகளை விட இந்த மறுசேர்க்கை தடுப்பூசிகளை பொறுத்தவரை பல வகையில் நமக்கு நன்மை அளிக்கிறது. அதில் ஒன்று தான் இலக்கு புரத உற்பத்தி. எந்த ஒரு புரதத்தை உற்பத்தி செய்யணுமோ அதை கரெக்டாக உற்பத்தி செய்ய முடியும். நீண்டு நிலைக்கும் நோய்த்தடை காப்பு, நீண்ட நாளைக்கு அந்த நோய்த்தடை காப்பு நிலைத்து நிற்கக்கூடியது. மற்றும் குறிப்பிட்ட ஒரு நோயை உண்டாக்கக்கூடிய உயிருக்கு எதிராக தடைகாப்பு வினைகளை நாம் உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குறதுல குறைந்த நச்சு விளைவுகளுடன், அதாவது நம்ம உடலில் பெரிய அளவுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தாத அளவுக்கு இவை விரைவாக தூண்டுதல், இது போன்ற நன்மைகளை இந்த மறுசேர்க்கை தடுப்பூசிகள் நமக்கு தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த சக்கரோமைசஸ் செர்வீசியே என்னும் ஈஸ்டில் ஹெப்பாட்டிட்டிஸ் பி புறப்பரப்பு எதிர்ப்பொருள் தூண்டிக்கான மரபணுவை நகலாக்கம் செய்து துணை அலகு தடுப்பூசியாக மறுசேர்க்க ஹெப்பாட்டிட்டிஸ் பி தடுப்பூசி உற்பத்தி செய்யப்படுகிறது. சக்கரோமைசஸ் செர்வீசியே என்னும் ஈஸ்டில் ஹெப்பாட்டிட்டிஸ் பி புறப்பரப்பு எதிர்ப்பொருள் தூண்டிக்கான மரபணுவை நகலாக்கம் செய்து துணை அலகு தடுப்பூசிகளாக மறுசேர்க்கை ஹெப்பாட்டிட்டிஸ் பி தடுப்பூசி உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த மறுசேர்க்கை ஹெப்பாட்டிட்டிஸ் பி தடுப்பூசி எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை ஒரு வரைபடமாக இங்கே காட்டியிருக்காங்க. அதில் பார்த்தா தெரியும். படம் 10.2 மறுசேர்க்கை ஹெப்பாட்டிட்டிஸ் பி ஹெச்பி தடுப்பூசி உற்பத்தி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு ஈகோலை பாக்டீரியா எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து பாக்டீரியா டிஎன்ஏ இருக்குது, பிளாஸ்மிட் டிஎன்ஏ இருக்குது. அதில் நம்ம பார்க்க வேண்டியது பிளாஸ்மிட் டிஎன்ஏ மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவே அதாவது ஈகோலையிலேருந்து வெளியில் எடுத்து இந்த உயிரினம் இருக்குல்ல, அது ஈகோலையும் பயன்படுத்தலாம் அல்லது சக்கரோமைசஸ் செர்வீசியே என்னும் ஈஸ்டையும் பயன்படுத்தலாம். இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் பாக்டீரியாவில் ஏகோலை பாக்டீரியா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் அதனுடைய அந்த வட்ட வடிவமான அந்த வயலட் கலரில் டார்க்காக இருக்குது பாருங்கள், அதை தான் வந்து பிளாஸ்மிட் டிஎன்ஏ. அதை வெளியில் எடுத்து வரையறை எண்டோநியூக்ளியேஸ் என்று சொல்லக்கூடிய நொதியால் வெட்டி அந்த பிளாஸ்மிடுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி நீக்கப்படுது. அந்த நீக்கப்பட்ட பிளாஸ்மிடில் எதை நுழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸிலிருந்து அந்த டிஎன்ஏயை பிரித்து அந்த டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய ஹெப்பாட்டிட்டிஸ் ஹெச்பி எதிர்ப்பொருள் உற்பத்தி மரபணு, சரியா? அதாவது ஹெப்பாட்டிட்டிஸ் பி புறப்பரப்பு எதிர்ப்பொருள் தூண்டிக்கான மரபணுவை இப்போ என்ன செய்கிறாங்க, அதிலேருந்து பிரிக்கிறாங்க. ஹெப்பாட்டிட்டிஸ் பி ரைட்டா எதிர்ப்பொருள் தூண்டிக்கான மரபணுவை அதிலிருந்து என்ன செய்கிறாங்க, பிரித்து ரைட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸில் உள்ள டிஎன்ஏலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுக்கிறாங்க. அதுதான் ஹெச்பி எதிர்ப்பொருள் உற்பத்தி மரபணு. அதை கொண்டு வந்து வெட்டி நீக்கப்பட்ட பிளாஸ்மிடிலிருந்து வெட்டி நீக்கப்பட்ட அந்த இடத்துல போய் இதை பொறுத்துறாங்க. இப்போ அந்த பிளாஸ்மிட் எவ்வாறு அழைக்கப்படும்னா மறுசேர்க்கை பிளாஸ்மிட் என்று அழைக்கப்படும். இந்த மறுசேர்க்கை பிளாஸ்மிட் இருக்குல்ல, இதை கொண்டு போய் எதில் வந்து நுழைக்கிறாங்கன்னா வேறு ஒரு பாக்டீரியாக்குள்ளே நுழைக்கிறாங்க. அந்த பாக்டீரியா இருக்குல்ல, அதைத்தான் நம்ம இப்போ
மறுசேர்க்கை பாக்டீரியம்னு சொல்கிறோம். இப்போ மறுசேர்க்கை இங்கே மறுசேர்க்கை பாக்டீரியம்னு கொடுத்துருக்குது பிளாஸ்மிடை. இப்போ மறுசேர்க்கை பாக்டீரியத்தை கொண்டு போய் மறுசேர்க்கை பிளாஸ்மிடை கொண்டு போய் ஒரு பாக்டீரியாவில் நுழைச்ச பிறகு இப்போ அந்த பாக்டீரியா மறுசேர்க்கை பாக்டீரியம் ஆயிடுது. இந்த பாக்டீரியாக்களை நிறைய பெருக்கமடை செய்வதற்காக நொதித்தல் தொட்டி, இந்த கட்டமாக இருக்குது பாருங்கள், அதை தான் நம்ம நொதித்தல் தொட்டின்னு சொல்கிறோம். அந்த நொதித்தல் தொட்டியில் மறுசேர்க்கை பாக்டீரியாவோ அல்லது ஈஸ்ட்டுகளோ, இப்போ நம்ம இங்கே ஈஸ்ட்டை பயன்படுத்தினா இங்கே மறுசேர்க்கை ஈஸ்ட்டு, பாக்டீரியா பயன்படுத்தினா மறுசேர்க்கை பாக்டீரியா. இப்போ நொதித்தல் தொட்டியினுள் மறுசேர்க்கை ஈஸ்ட்டுகள் நிறைய அந்த வளர்ப்பு தொட்டியில் பெருக்கமடையுது. பெருக்கமடைய போகும்போது ஹச்பி எதிர்ப்பொருள் தூண்டி இருக்குல்ல, ஹச்பின்னா ஹெப்பாட்டிடிஸ் பி புறப்பரப்பு எதிர்ப்பொருள் தூண்டிக்கான அந்த தூண்டிக்கான மரபணு தான் நம்ம அதில் இருக்குது. அந்த மரபணு நிறைய ஹச்பி எதிர்ப்பொருள் தூண்டியலை உற்பத்தி செய்யும். அப்போ அந்த நொதித்தல் தொட்டியில் மறுசேர்க்கை ஈஸ்டோ அல்லது மறுசேர்க்கை பாக்டீரியாக்களோ பெருக்கமடைந்து அதிக அளவுக்கு ஹச்பி எதிர்ப்பொருள் தூண்டியலை உற்பத்தி செய்து, அந்த உற்பத்தி செஞ்ச இதை தான் இங்கே கீழே இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஹச்பி சொல்லக்கூடிய ஹச்பி எதிர்ப்பொருள் தூண்டி, ரைட்டா? அந்த தொட்டியிலிருந்து நொதித்தல் தொட்டியிலிருந்து ஒவ்வொரு அதாவது மறுசேர்க்கை ஈஸ்ட் இருக்குல்ல, இவைகள் நிறைய பெருக்கமடைந்து ஒவ்வொன்றில் இருந்தும் நிறைய அந்த ஹச்பி எதிர்ப்பொருள் தூண்டி உற்பத்தி செய்யப்படுது. இதைத்தான் நம்ம தடுப்பூசியாக நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னுட்டா அதை தூய்மைப்படுத்துகிறோம். ஹச்பி தடுப்பூசியை பிரித்தெடுத்து மற்றும் தூய்மைப்படுத்துறது, அந்த தூய்மைப்படுத்தி ஹச்பி தடுப்பூசியாக பயன்படுத்துகிறாங்க. அதான் ஹச்பிஎஸ் ஏஜின்னு சொல்லக்கூடியது. ஹெப்பாட்டிடிஸ் பி புறப்பரப்பு எதிர்ப்பொருள் தூண்டிக்கான எதிர்ப்பொருள் தூண்டியைத்தான் நம்ம அங்கே எதுவாக பயன்படுத்துகிறோம், தடுப்பூசியாக பயன்படுத்துகிறோம், ஹச்பிஎஸ் ஏஜி. இந்த முறையில் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் மறுசேர்க்கை இன்சுலின் எப்படி தயார் செஞ்சாலும் அதுமாதிரி இன்டர்ஃபெரான் எப்படி தயார் செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் மறுசேர்க்கை தடுப்பூசிகள் உருவாக்கப்படுது. அந்த மறுசேர்க்கை தடுப்பூசிகளில் இங்கே நம்ம பார்த்தது அதாவது ஹெப்பாட்டிடிஸ் பி சொல்லக்கூடிய அந்த மஞ்சக்காமலைக்கு எதிரான ஒரு தடுப்பூசி என்ன அப்படின்னு கேட்டால் ஹெப்பாட்டிடிஸ் பி எதிர்ப்பொருள் தூண்டி, ஹெப்பாட்டிடிஸ் ஹச்பி எதிர்ப்பொருள் தூண்டின்னு சொல்லக்கூடியது. இந்த எதிர்ப்பொருள் தூண்டி ஹெப்பாட்டிடிஸ்க்கான அந்த ஹெப்பாட்டிடிஸ் பி வைரஸ் உள்ளே போச்சுன்னா அதுக்கு எதிராக செயல்பட்டு இதை அழிக்கக்கூடியது. இது அதாவது தடுப்பூசி தொழில்நுட்பத்தில் புதிய அணுகுமுறையில் நம்ம 3 விதமான தடுப்பூசிகள் சொல்கிறோம்ல. துணை அலகு தடுப்பூசி, அடுத்து 2வது வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசி, அடுத்து 3வது டிஎன்ஏ தடுப்பூசி. இதில் துணை அலகு தடுப்பூசியாக மறுசேர்க்கை ஹெப்பாட்டிடிஸ் பி தடுப்பூசி இந்த மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தின் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் பயன்படுத்தக்கூடிய உயிரினம் ஒன்று ஈகோலை பாக்டீரியாவும் இருக்கலாம், சக்கரோமைசஸ் செர்விஷியன்னு சொல்லக்கூடிய ஈஸ்டாகவும் இருக்கலாம். இதில் மெயினாக நம்ம அதில் பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது பிளாஸ்மிடு. அந்த பிளாஸ்மிடுக்குள்ளே நம்ம நுழைக்கக்கூடியது ஹச்பி எதிர்ப்பொருள் உற்பத்தி மரபணு. இந்த ஹச்பி எதிர்ப்பொருள் உற்பத்தி மரபணை எதிலிருந்து பெறுறோம்? ஹெப்பாட்டிடிஸ் வைரஸ்லேருந்து. ஹெப்பாட்டிடிஸ் வைரஸுங்கிறது என்ன? இது அதாவது மஞ்சள் காமாலை அல்லது கல்லீரல் அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ். அதான் ஹெப்பாட்டிடிஸ்னால் கல்லீரல் வீக்கம். அதை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வைரஸ் தான் ஹச்பி வைரஸ். அந்த ஹச்பி வைரஸில் இருந்தால் அதற்கான எதிர்ப்பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய மரபணுவை நம்ம பிளாஸ்மிடுக்குள்ளே நுழைச்சி நிறைய பெருக்கமடைய வச்சு நம்ம அதில் இருந்து என்ன செய்யணும், ஹச்பி எதிர்ப்பொருள் தூண்டியலை நிறைய உற்பத்தி செய்து அதை நம்ம தடுப்பூசியெல்லாம் மனிதர்களுக்கு போடுறோம். இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்
தடுப்பூசி மறுசேர்க்கை தடுப்பூசியில் 2 தலைப்பில் பார்த்துருக்கோம். இப்போ 2 பார்த்துருக்குறோம், இன்டர்ஃபெரான் மற்றும் மறுசேர்க்கை தடுப்பூசிகள். அடுத்து மீதி உள்ளவற்றை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மீதி பார்க்கக்கூடியது மரபணு சிகிச்சை. நன்றி.